கேட்டிங்கன்னா நம்மளுடைய ப இறுக்கமாக அணியக்கூடிய ஆடை, உள்ளாடைகள் இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்குறி வளர்ச்சி அடையும் பொழுது அது அந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் பெண்டு பண்ணி வைக்கிறனால என்னான்னு கேட்டிங்கன்னா, இறுக்கி இந்த மாதிரியான இதுகளை போடுறது, காம உணர்வு வரும் பொழுது இறுக்கமான உள்ளாடைகளை போட்டுக்கிட்டு அந்த ஆண்குறியை ஒரு அடக்கி வைக்கக்கூடிய ஒரு தன்மைகளை நம்ம செய்கிறதுனால சின்ன வயசில் நம்ம தெரியாமல் பண்ணியிருப்போம். அதே நேரத்தில் கடுமையான மாஸ்டர் பேஷன் பழக்கம், சுய இன்ப பழக்கம், ரப்சரான ஒரு சில பொருள்களை பண்ணுறதுனாலையும் இன்டர்கோர்ஸ் பண்ணுறதுனாலையும், அதே நேரத்தில் ஆண்குறியில் காயங்கள் உண்டாக்கக்கூடிய சில வகை நம்ம கடின உடல் உறவு, ரப்சர் இதனால் கூட இந்த பிரச்சனைகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். பொதுவாக ஆண்குறி பார்த்திங்கன்னா நன்றாக நிமிர்ந்து நிற்கக்கூடிய, அதாவது நம்ம தொப்புள் பகுதி இருக்கு இல்லையா, அதை ஒட்டி அது எரெக்ஷன் ஆகி நிற்கணும். அப்போ தான் இந்த கரெக்டான ஒரு பொசிஷன். சின்ன வயசில் அது எல்லாருக்கும் இருந்திருக்கும், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஆனால் போக போக அது மாறி 90 டிகிரிக்கு வந்திருக்கும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி வந்திருக்கும். இதற்கு முக்கியமான ஒரு காரணம், இந்த மாதிரி எரெக்ஷனை பிடிச்சி வைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் சஸ்பென்சரி லிகமெண்ட்னு ஒரு சவ்வு போன்ற ஒரு திடப்பகுதி. பார்த்திங்கன்னா நம்ம எலும்பு கடித்து சாப்பிடும்போது ஒரு சவ்வு போன்ற ஒரு கார்டிலேஜ் மாதிரி ஒரு பகுதியை சொல்லும் பார்த்திங்களா, அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுங்கிறக்காக தான் நான் சொல்கிறேன். இதுக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கடின சவ்வு போன்ற ஒரு பகுதி தான் அதை இழுத்து பிடிச்சி வச்சுருக்கு. அப்போ இது பண்ணும்போது அந்த சாஃப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொட்டீனாக அந்த டெஸ்டோஸ்டரான், நைட்ரிக் ஆக்சைடு லெவல் இது பண்ணும்பொழுது அந்த கார்பஸ் கவர்னசம், கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம் இதெல்லாம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அது எரெக்ஷன் ஆன உடனே இந்த லிகமெண்ட் பிடிச்சி வச்சுருக்கும்போது அது ஆண்குறி நம்ம தொப்புள் பகுதியை நோக்கி நல்ல மேலே கொஞ்சம் ஒரு பெண்டாக அது 160 டிகிரி 180 டிகிரி நம்ம சொல்லிட முடியாது, ஒரு 160 டிகிரி 155 டிகிரிக்கிட்ட அப்ராக்சிமேட்டாக அது வளைஞ்சு நிமிர்ந்து நிற்கணும். இதுதான் கரெக்டான பொசிஷன். ஆனால் சில நேரம் முறையற்ற உடல் பயிற்சிகள் ஆண்குறியை போட்டு வளைக்கிறது, நேராக நம்ம போய் சொருவணுங்கிறக்கா அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த பொசிஷனில் சொருவினா தான் கர்ப்பப்பை வாய்க்கு ஸ்ட்ரைட்டாக போய் விந்தணுக்களை செலுத்தி கருத்தரித்தலுக்கு எளிதாக இருக்குங்கிறக்காகத்தான் நம்ம அந்த மாதிரி இயற்கையாகவே படைக்கப்பட்டது. ஆனால் மனிதன் நம்ம நிமிர்ந்து நிற்கும்போது எல்லாமே மாறிடுச்சு, சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான இதில் அந்த ஒபேசிட்டி, அந்த இதெல்லாம் ஆண்குறியை போட்டு வளைக்கிறது, சர்க்கரையாதிகள், உடல் பயிற்சியின்மை இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்து என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த ஆண்குறி வளைவாக ஆரம்பிச்சிடும். சில நேரம் என்னான்னு கேட்டிங்கன்னா, ஆண்குறி அந்த ஒரு பக்கத்து கைப்பக்கம் பழக்கம் பண்ணுவாங்க, மாஸ்டர் பேஷன் சுய இன்பம் பண்ணுவாங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இடது கை பக்கத்து பண்ணுவாங்க, சிலவங்க வலது கை பண்ணுவாங்க. இந்த மாதிரியான இதில் பண்ணும்பொழுது 2 விதத்தில் பாதிப்பு ஏற்படும். ஒன்று, அந்த கை எந்த பக்கத்து பொசிஷன் இருக்கோ அந்த மாதிரி இது பண்ணி கொடுக்கும். சில நேரம் நம்ம ஓவராக பண்ணி எந்த பக்கத்து பொசிஷனில் பண்ணுறோமோ அந்த பக்கத்து உள்ள கார்பஸ் கவர்னஸ் மசில்ஸ் ரொம்ப பாதிப்பாக போயிடும். அதனால் என்னான்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய பாதிப்பு அதனால் எரெக்ஷனை மெயின்டைன் பண்ண முடியாமல் இன்னொரு சைடு உள்ள மசில்ஸ் இழுக்க ஆரம்பித்தோன்னே அந்த பக்கத்து இதாகிட்ருக்கும். நீங்கள் நினைக்கிப்பீங்க, நான் இடது கை பக்கத்து தான் பண்ணுறேன், ஆனால் வலது கை பக்கத்து திரும்பி இருக்குது சார் நீங்கள் நினைப்பீங்க. அதற்கு காரணம் இதுதான், சரிங்களா? அதாவது அந்த இடது கை பக்கத்து ஒருத்தர் ரெகுலராக பண்ணுறாரு, மாஸ்டர் பெட் பண்ணுறாருன்னு வைங்க. அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, இடது கை பக்கத்து உள்ள அந்த கார்பஸ் கவர்னஸுங்கிற மசில்ஸ் தளர்ச்சி ஆகி அந்த பாதிப்பு அதிகமாயிரும். 2 பக்கத்தில் உள்ளதான் இதாயிரும். அப்போ அது என்னான்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று வலப்பக்கத்து உள்ள அந்த கார்பஸ் கவர்னஸம் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த ஆற்றல் அதுக்கு பண்ண முடியாதனால என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த வலக்கை பக்கத்து வலது பக்கத்து அது திரும்பி இருக்கும். அதுதான் காரணம். நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம இடது கை பக்கத்து தானே பண்ணுறோம், இங்கிட்டு திரும்பாமல் அங்கிட்டு திரும்பி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுதான் காரணம். ஒரு சில கண்டிஷனுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அது எந்த போஸ்டர் நீங்கள் எந்த கை பக்கத்து பண்ணுறீங்களோ அந்த பக்கத்து அது திரும்புறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும்.
சரி, இது எல்லாம் ஒரு வகையில் ஒரு நம்ம பயிற்சிகள் இதுகளில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கிறலாம். இதனால தான் சுய இன்பம் வந்து பண்ணக்கூடாதுங்கிறது சொல்கிறது. அதிகமாக பண்ணிட்டோம்னு கேட்டிங்கன்னா பாதிப்புகளை கொண்டு போய் விட்டுரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தான் முக்கியமான ஒரு இது வந்து ஒரு டிசீஸ் வந்து ஒரு ப்ரொடியூஸ் ஆகும். டிஸார்டர்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு வகையான டிசீஸ் தான். இந்த மாதிரியான இதில் ஆண்குறியில் வந்து மாஸ்டர்பேட் பண்ணும் பொழுது சில நேரம் வந்து ரஃப்பான ஒரு பொருள்கள், இயற்கைக்கு மாறான உடல் உறவுகள், அல்லது ஆண்குறியை போட்டு அடிக்கிறது, ரப்சர் பண்ணுறது, இந்த மாதிரியான கண்டிஷனில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஃபைப்ரஸ் டிஷ்யூஸ் வந்து டீப்பாக இன்டர்னல் லேயரில் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஆண்குறியோட உள்பகுதியில் வந்து ஃபார்ம் ஆயிரும். சிம்பிளாக சொல்ல, நம்ம கர்ப்பப்பையில் வந்து ஃபைப்ராய்ட் டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வேறு. பட் அதே மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறங்க. ஆமாம், அதே மாதிரி ஆண்குறி தசைக்கு உள்ளேக்கையும் இந்த ஃபைப்ராய்டு டிஷ்யூஸ் வந்து உள்ளேக்க வந்து ஃபார்ம் ஆயிரும். அது வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த இடத்துல அது வந்து இருக்குதோ அது வந்து அடுத்த பக்கத்து உள்ள தசைகளை வந்து இறுக்கி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இறுக்கி பிடிக்கும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். மேலே வந்து ஸ்கேர் டிஷ்யூஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் சில நேரம் காயம் ஏற்பட்டிருக்கும். காயத்தை நீங்கள் முழுமையாக குணமாகலைனாலும் இது வந்து வந்துடும். அப்போ அந்த இதில் வந்து அந்த ஆண்குறி டேமேஜ் ஆகும் பொழுது இந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூஸ் டீப்பாக இன்டர்னல் லேயரில் போய் ஃபார்ம் ஆன உடனே அது வளர்ச்சி அடைஞ்சு என்னான்னு கேட்டிங்கன்னா, அடுத்த டிஷ்யூஸ் வந்து அதை வந்து பாதிக்கப்பட்டுட்டு முறையான ஒரு எழுச்சி இல்லாமல் இதாகிட்டே இருக்கும். ஆண்குறி வந்து சின்ன லெவலில் சுருங்கி கொண்டு போயிட்டே இருக்கும். கடுமையான வலி ஏற்படும். இதெல்லாம் ஆண்களுக்கு வந்து நடக்கிறது. நீங்கள் யாருமே அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. பொதுவாக வந்து இதுதான் வேதனைப்படுறது. ஆண்களை பற்றி சிந்திக்கிறதுக்கு நேரமும் கிடையாது. காலையில் எழுந்திரிச்சோன்னே படிப்புக்காக ஓடுறேன், அப்புறம் டியூஷனுக்காக ஓடுறேன், அடுத்து இந்த நீட்டு பீட்டு ஏதோ ஒரு ஜேஇ என்னென்னமோ இருக்குது, வாயில் நுழையாததெல்லாம் இருக்குது, அதுக்கு போய் படிக்க போகிறேன், அப்புறம் காலேஜ் போகிறேன், வேலைக்கு போகிறேன். ஆமாம், வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணுறான், கல்யாணம் பண்ணி குடும்பத்தை பண்ணி அதுகளுக்கு இது பண்ணுறான். அவனை பற்றி சிந்திக்கிறதுக்கு ஒரு நேரம் கூட கிடையாது. இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வந்து அவனும் ஆட்பட்டிருப்பான். பட் என்னாகும், சரி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து வயசாகிடுச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் நம்ம தமிழர்கள் வந்து 80-90 வயசு வரைக்கும் குழந்தை பிறந்து நல்லா இருந்திருக்காங்க, ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி உள்ளது கட்டத்தில் அது வந்து மாறி போச்சு. சரி, வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே வரும். இந்த டிசீஸுக்கு பேர் பைரோனி அப்படிங்கிற டிசீஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். பார்த்துட்டு உரிய மருத்துவருடைய அறுவை சிகிச்சை மருத்துவர் முன்னிலையில் வந்து அதை வந்து அறுவை சிகிச்சை பண்ணி அந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூஸை வந்து எடுத்துருக்கணும். இன்றைக்கி ஃபைப்ரஸ் டிஷ்யூஸை கரைக்கிறதுக்கு நிறைய மருந்துகள் வந்து இருக்குது. லாட் ஆஃப் மருந்துகள் வந்து இருக்குது. அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி இந்த சும்மா ஃபேக்காக சிலவங்க நியூஸில் இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் இப்போ வீடியோவில் போடுறாங்க, அது சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க, கண்ட கர்மாந்திரத்தையும் இது பண்ணாமல் அரசு பதிவு பெற்ற மருத்துவர்களை அணுகி முறையாக அந்த பைரோனி டிசீஸ் இருக்குதா, ஸ்கேர் இருக்குதா, இந்த மாதிரி என்ன இருக்குது, வலி இருக்குது சார், இதெல்லாம் சொல்லுங்கள். அப்போ ஆண்குறியை வந்து இழுத்து விட முடியல, அப்படியே சின்ன சுருங்கிக்கிட்டே வருது, வலி கடுமையாக எடுக்குது சார், ஒரு பக்கெட் அப்படியே வளைச்சி அப்படியே பிடிக்குது சார், அப்படிங்கிற மாதிரி யானை துதிக்கையில் பிடிச்சி இழுக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிடிச்சி சுருங்கிட்டே போகுது சார், எரெக்ஷன் ஆன பிறகு இன்னும் வேதனை இருக்குது சாருங்கிறத ஒரு மருத்துவர்கிட்ட சொல்லுங்கள். அறுவை சிகிச்சை மருத்துவர்கிட்ட சொல்லுங்கள். அவர்கள் தே வில் கைடு யூ, உங்களை வந்து வழி நடத்துவார்கள். அதை நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் ப்ரைவேட்டுக்கு போகிற காட்டில் அரசு மருத்துவமனைக்கு போங்க. நிறையா அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் இருக்காங்க, அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்தா மருத்துவர்கள் அங்கே இருக்காங்க. நீங்கள் கேட்டு இதில் வந்து நீங்கள் தெளிவுபட்டு அதற்கான ட்ரீட்மெண்ட்டுகளை வந்து எடுத்துக்கிறலாம். சும்மா அங்கே சொல்கிறாங்க அது அந்த தைலத்தை தடவுனே, இந்த தைலத்தை தடவுனே. நீங்கள் வெளியில் பார்த்து கொண்டு இருக்கிற தசைக்கும் ஆண்குறி தசைக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. இதுதான் உண்மை. வெளியில் பார்த்துட்டு இருக்கிற இரத்த குழாய்க்கும் உள்ளேக்கு கட்டமைக்கக்கூடிய இரத்த குழாய்க்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. வெளியில் உள்ள, அதாவது நம்ம கை கால்களில் உள்ள நரம்புகளுக்கும் ஆண்குறி நரம்புகளுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. மற்ற உறுப்புகளை காட்டிலும் ஆண்குறியோட செயல்பாடு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செயல்பாடு. அப்போ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கவனம் எடுத்து நம்ம வந்து அதை வந்து பார்க்கணும்.
இந்த பைரோனி இது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வளைச்சிக்கிட்டு இருக்கும். இதனால் வந்து செக்ஸுவல் ஆக்டிவிட்டி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாமல் நம்ம மூடே அதில் போகாது. ஏன்னா வலி எடுக்க ஆரம்பிச்சிடும், சொடக்கு மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஆரம்பிச்சிடும். சில நேரம் அந்த இதில் வந்து இப்போ அந்த ஸ்கேர் டிசீஸ் வந்து உள்ளேக்க டீப்பாக பிளட் வெசல்ஸில் போகும்பொழுது பிளேக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பல்லில் வர பிளேக்கோ ரத்த குழாயில் வர பிளேக்கு மாதிரி கிடையாது. இதுலேயே அந்த ஸ்கேர் டிசீஸ்லேயே அந்த பிளேக்கு வந்து அடுத்த செல்களை வந்து இடித்து இது பண்ணும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா மிச்ச செல்களும் டேமேஜ் ஆகிரும். அப்போ ஒரு பையன் ஒரு 18 வயசில் சுய இன்பத்துக்கு இது பண்ணிட்டான்னு வைங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்புறம் வந்து இயற்கைக்கு மாறான ஒரு உடலுறவு, காயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு உடலுறவு, ஏதோ ஒரு பொருள்களை வச்சு பண்ணுறான்னு வைங்களேன். இந்த தர்பூசணி போலாம் என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல, அது மாதிரியான ஒரு பொருள்கள், இயற்கைக்கு மாறான பொருள்களை வச்சு பண்ணிட்டான். ஒரு 20 வயசில் பண்ணிட்டான். அப்போ ரப்சர் ஆயிடுச்சு. அவனை அறியாமலே இதாகிடுச்சு. அவனை கண்டுக்கிறல. அப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் சென்ற பிறகு விட்டுட்டான். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேர் டிசீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகி அது வந்து அதிலேருந்து உள்ளே வந்து இன்டர்னலாக வந்து டீப்பு ஃபைப்ரஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பித்தோம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 20-25 வயசுலாம் ரொம்ப டேமேஜ் ஆகி அவனுக்கு ஆண்குறி எழுச்சி இல்லாமலே வலியோடு அது இருக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் இந்த பைரோனி டிசீஸ் வந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்குறி வளைவலாக இருக்குது கோணலாக இருக்குங்கிறது வேறு. ஆனால் அதுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த ஆபத்துகளை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். பிற்காலத்தில் எழுச்சியின்மையை இதாகிக்கிற வைக்கும். சரி, இதுக்கு என்ன தீர்வு? சொன்ன மாதிரி உரிய மருத்துவரை நீங்கள் அணுகணும், அறுவை சிகிச்சை மருத்துவரை அணுகணும். இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் மெடிசன் முடித்தவங்களை அணுகி அந்த ஃபைப்ரஸுக்கு என்ன இருக்குது, ஃபைப்ராய்டுக்கு என்ன இருக்குங்கிறத ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இது வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. எல்லாருக்கும் இது இருக்குன்னு சொல்லிட முடியாது. உங்களுக்கு இந்த சொன்ன அறிகுறிகள் எது இருந்துச்சுன்னா நீங்கள் போய் உடனடியாக நான் சொன்ன மருத்துவர்களை நீங்கள் அணுகி அல்லது அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேதா சித்தா மருத்துவர்கள் அரசு மருத்துவமனைகளை பணிபுரிவர்களை நீங்கள் அணுகுனீங்கனாலே உங்களுக்கு போதுமான கைடன்ஸ் கொடுத்துருவாங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மிச்ச வகையில் அடுத்தடுத்து டேமேஜ் ஆகாமல் அந்த இளமையான காலகட்டத்தில் திருப்பி அந்த ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் திருப்பி பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ அது வந்து நீங்கள் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஆற்றல் வந்து பழைய நிலைமைக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும்.